சற்று நேர தியானத்துக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவான் ஆவதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று வாக்களித்த நல்ல கர்த்தாவே, வார்த்தையின் மறைப்பொருளை பரிசுத்தாவியானவர் வெளிப்படுத்தி தாரும். சுயம் மேற்கொள்ளக்கூடாது, நான் என்கிற மேட்டிமை வந்துவிடக்கூடாது. அடியனை சிலுவையின் நிழலிலே மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரிபூரணமாய் அளிக்கும் கர்த்தர் என்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் கர்த்தர் வார்த்தையை கவனிக்க போகிறோம். இன்னைக்கு காலையில் என்னுடைய ஃபேஸ்புக் முகநூலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நடந்த சம்பவம் என் கண்கள் கண்டது. ஒரு பெரிய கம்பெனி, அந்த கம்பெனி நுழைவு வாயிலில் ஒரு செக்யூரிட்டி நிற்கிறார். அந்த வழியிலே ஒரு கணவன் மனைவி ஸ்கூட்டரில் வராங்க. ஒரு பெரிய ஷோ மாலை அவங்க போட்டிருந்தது அணிந்தது. கேமராவில் அந்த இடத்தை தாண்டும் பொழுது, அந்த டேனிங்கை தாண்டும் பொழுது அந்த ஷோ மாலை கீழே விழுகிறது. அது அவங்களுக்கே தெரியாது. ஒரு 4 நிமிடம் கழிந்து அந்த இடத்துக்கு அந்த தம்பதிகள் வராங்க. அதுக்குள்ள அந்த செக்யூரிட்டி தன்னுடைய பாக்கெட்டில் இதை எடுத்து வச்சுக்கிட்டார். மனைவி கணவன் தேடுகிறார்கள். அவங்க அந்த அம்மா சொல்லுது, இந்த இடத்துல தான் விழுந்தது மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லுது. ஆனால் 2 பேருக்குள்ள பெரிய சண்டை. அந்த அம்மா மௌனமாக இருக்கு. ஏன்னா அவங்க கழுத்துலேருந்து தான் வந்து போயிருக்கு. அவர் இதை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு கையில் ஒரு கம்பு வச்சிருக்கிறாரு. அந்த கம்போட அவர் போறாரு. கொஞ்ச நேரம் என்ன பேசுறாங்கன்னு தெரியல. அவர் தன்னுடைய பாக்கெட்லேருந்து அந்த ஷோ மாலை எடுக்கிறார். என்னுடைய கணிப்பின் பிரகாரம் ஒரு 10 பவுனாக அதுக்கு மேலே இருக்கும். அவர் ரொம்ப ஆலோசிக்க உடனே அந்த கையில், அந்த அம்மா கையில் அதை கொடுக்குறார். உடனே கணவன் அந்த கையில் இந்த பர்ஸை எடுக்கிறாரு. இவ்வளோ கொஞ்சம் பணம் இருக்கிறாரு, அதை கொடுக்குறாரு. நோ, வேண்டான்னு சொல்லி விட்டுட்டாரு. ஏன் உங்களுக்கு இதை சொன்னேன்? ஏன் இந்த வார்த்தையை உங்களுக்கு, இந்த வார்த்தை அதை பயன்படுத்த வேண்டும்? இந்த பிரசங்கம் 3 நாளைக்கு முன்னால எழுதுனேன். ஆனால் அந்த பிரசங்கத்துக்கு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயத்தை உங்களுக்கு காலையிலே முகவரியாக சொல்லுகிறேன். ஞானிகளில் ஞானியாகிய சலமோன் என்கிற தேவ பக்தன் தேவ பாதத்தில் எழுதி கொடுக்கிறார், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். ஆண்டின் ஆரம்பத்தில் இருக்கிறோம். ஆண்டை கனவோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களை சிறந்திருக்க பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆனால் இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிறார், பரிபூரணத்தை உனக்கு கொடுத்து உன்னை இந்த ஆண்டில் கனம் பண்ண விரும்புகிறேன். ஆனால் நிபந்தனை, நீ எல்லா இடத்திலும் உண்மை உள்ளவனாக மாற வேண்டும். எங்கெல்லாம் உண்மை, யாருக்கிட்ட எல்லாம் வேண்டும் என்று இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஒன்று, நம்மை படைத்த, நம்மை உருவாக்கின கர்த்தருக்கு நம்ம உண்மையா இருக்கணும். 2, வாழ்க்கப்பட்ட உங்க கணவனுக்கு நீங்கள் உண்மையா இருக்கணும். உங்களுக்கென்று என் ஆயுசு நாட்கள் முழுவதும் என்னை காத்துக்கொள்வார் என்று தலையை நீட்டி கொடுத்த மனைவிக்கு உண்மையா இருக்க வேண்டும். நீங்கள் 10 மாசம் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு பிரசவித்த பிள்ளைகள் உங்களுக்கு தேவ பாதத்தில் உண்மையா இருக்க வேண்டும்.
நீங்கள் சபைக்கு உண்மையாயிருக்கணும். உங்களை சத்தியத்தில் நடத்துகிற ஊழியருக்கு நீங்கள் எல்லா காரியத்திலும் உண்மையாயிருக்க வேண்டும். இந்த காலையிலே தேவன் ஆண்டின் ஆரம்பத்தில் நின்று சபையை பார்த்து சொல்கிறார், சபையே, உங்க மேல எனக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. நீங்க எப்பவும் இப்படி இருக்க நான் விரும்பல. ஒரு சாதாரண ஒரு கம்பெனியில வேலை பார்க்கிறவனுக்கு, ஒரு பியூனா போகிறவன், அங்க அந்த கம்பெனியினுடைய சீனியாரிட்டியின் பிரகாரம் அவனுக்கு ஏதோ ஒரு கிளார்க் போஸ்ட் வர கிடைக்கும். உலக பிரகாரமாக ஒரு மனிதனுக்கு இவ்வளவு ப்ரமோஷன் கொடுப்பது உண்மை என்றால், கர்த்தரை தொழுது கொள்கிறவனுக்கு, கர்த்தரை ஆராதிக்கிறவனுக்கு ஒரு ப்ரமோஷன் உண்டு. அதுக்கு அதை அடைய வேண்டும் என்றால், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்வில் உண்மை வேண்டும். உண்மை என்பது எப்படி வருகிற பிரதிபலன் என்றால், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். அப்படி இந்த காலையில் இந்த ஆண்டு உங்களை பார்த்து என்ன பார்த்து உங்களுக்கு ஒரு பரிபூரண ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று நீங்கள் ஆராதிக்கிற, நீங்கள் விண்ணப்பிக்கிற, நீங்கள் கதறுகிற, நீங்கள் கண்ணீர் விடுகிற ஒரு தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறீர்கள். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிறது உங்ககிட்ட எல்லா நிலைகளிலும் என்ன வேண்டும்? உண்மை வேண்டும். ஒருவேளை கடந்த ஆண்டுல உண்மையில பலதை தவறி இருக்கலாம். கடந்த ஆண்டு நாம் சொல்லப்பட்ட இடத்துல எல்லாம் உங்க உண்மையை இழந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்ல வேண்டாம், இன்னும் உனக்கு நான் சான்ஸ் தாரேன், வாய்ப்பு தாரேன், நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். நீ உண்மையை கட்டி காத்து உண்மையின்படி நடந்தால் பரிபூரண ஆசீர்வாதத்தை உனக்கு நான் அருளுவேன். இந்த வசனத்தின் அடிப்படையிலே பிரதானமாய் சொல்ல போகிற பரிபூரண ஆசீர்வாதம் என்ற டைட்டில் ரெண்டு வசனமும் ஒரே வசனம், ஆனால் இருப்பிடம் வேறு. அதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். மத்தேயு 25:29. மத்தேயு 25:29. உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா. நான் சபையின் இந்த 56 குடும்பத்தோடு நெருங்கின தொடர்புள்ள ஒரு மனுஷன். உங்களிடத்தில் நெருக்கமான அன்பையும் நேசத்தையும் வைத்திருக்கிற ஊழியர். உங்களிடத்தில் தெரிந்தோ தெரியாமல் சில கேள்விகள் கேட்பதுண்டு. வீட்டில் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? புதிய ஆண்டை தொடங்கி இருக்கிறீங்க, அந்த ஆண்டு எப்படி இருக்கிறது என்று சில சம்பாஷணையிலே கேள்விகள் எழுப்புவது உண்டு. அநேகருடைய கேள்வி பதில், என்னதான் இந்த ஆண்டவர் தந்தாரோ, எதுக்கு தான் தந்தாரோ, எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறேன், நல்ல வேலை பார்க்கிறேன், கை நிறைய பணம் வருது, ஆனால் கையில் நிற்க மாட்டுக்கு. பல நேரத்தில் நாம் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு, இல்லை இல்லை இல்லை. ஆனால் இந்த மத்தேயுவுக்கு எழுதி கொடுக்கிறார், உள்ளவன் எவனோ, சொல்லுங்க, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். இது ஒரு பெரிய ஒரு இறையியலாகும். உள்ளவனுக்கு கொடுக்கிற ஆண்டவர். ஏன் நாங்க இல்லாம வந்திருக்கிறோம், எங்களுக்கு அப்படி கிடைக்கும்? உங்களுக்கு உள்ளத உள்ளதுன்னு சொல்லுங்க. பல நேரத்தில் மனைவிமார்கிட்ட கணவன் சொல்லுகிறது ஒண்ணுமே இல்லை, பாக்கெட்ல என்ன இருக்கும்? அநேகருடைய வாழ்வில் வந்த ஒரு பெரிய வீக்னஸ் என்னன்னா, ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சேமிப்பை வச்சுட்டு இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்படும்? பரிபூரணமாய் அதை அடைவான்.
ஆனா இல்லன்னு இல்லன்னு நீங்க சொல்ல சொல்ல ஒன்றும் இல்லாமல் போய்விடும். இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ண ஆண்டை என்னை ஆண்டவர் சொல்லுங்க, ஒன்னு நான் சிறந்திருக்க பண்ணுவேன். இல்லாத ஒருவனிடத்திலே இல்லை என்று சொல்லுகிறவனை எப்படி அவர் சிறந்திருக்க பண்ண வைக்க முடியும்? இல்லை என்ற வார்த்தை நம்ம வாயில வரவே கூடாது. நீங்க இல்லைன்னு எதை சொல்லணும்? பாவம் இல்லைன்னு மட்டும் சொல்லணும். பாக்கி எல்லாம் என்கிட்ட இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இந்த காலையிலே உங்களுக்கு ஒரு நல்ல ஆராதனையை தந்து, நல்ல ஒரு ஜெப வாழ்வை தந்து, இவ்வளவு வேற ஒரு கொடை கீழிலே உட்கார வச்சு சொல்லுதாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். சும்மா இல்ல, பரிபூரண ஆசீர்வாதம். ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது, இல்லை என்ற வார்த்தை இன்றைக்கு உங்க இருதய டிக்ஷனரியிலிருந்து தூக்கி தூர எறிய வேண்டும். உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், அது பரிபூரணம் நான் கொடுக்கிறதிலே அவன் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும். அதனால குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற அம்மாமாரே, குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற சகோதரன்மாரே, எதிர்காலத்தில் தகப்பனாய் தாயாய் மாறப்போகிறவர்களே, நீங்க இல்லை என்ற வார்த்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம். மத்தேயு 13:12. உள்ளவனெவனோ கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவனெவனோ சோத்திரம். நான் முகவரையாக சொன்னேன், 2 வசனம் ஒரு வசனத்தோடு ஒரு வசனம் எப்படி பிணைக்கப்பட்டு இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலையிலே கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிறாரு, நான் எல்லா உடையவனாய் இருக்கிறேன் என்று எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறீங்க? இந்த அம்மாமாருக்கு ஒரு பயங்கர கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா? சாரி இல்லை. என்னது? எங்க பாருங்க எல்லாரும், என்னது இல்ல? சாரி இல்ல. நம்ம வாலிப பிள்ளைகள், ஏமா என்னம்மா நீ ஒரு அம்மா, ஒரு சுடிதார் கூட எடுத்து தர மாட்டேங்க. இல்ல இல்ல. ஆனா உங்க வீட்டுக்கு மனசாட்சியோடு இன்னைக்கு நீங்க போய் உங்க பிள்ளைகள்ட்ட காட்டணும். நீங்களே போய் ஒரு டெஸ்ட் பண்ணணும். பீரோவை திறக்கணும். இந்த பீரோவில் உங்களுக்கு 365 கால் நாள் தான். அப்போ 365 நாளுக்கு உடுக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு? இங்க இருக்கிற பெரும்பாலானவர்களுக்கு சாரி இருக்கு. ஆனாலும் சொல்லுங்க இல்ல. இன்னைக்கு காலையில் உண்டு என்று சொல்லி கற்றுக்கொள்ளுங்கள் எல்லா காரியத்தையும். அது வீட்டில் சமையல் பொருளானாலும், உங்க பாக்கெட்டில் ஆனாலும், உங்க ஏடிஎம் ஆனாலும். நான் சபைக்கு அடிக்கடி சொல்லுவேன், என் கூட பழகுறவங்க சொல்லுவேன், தம்பிமாரே உங்க ஏடிஎம்ல 0 பேலன்ஸ் ஆக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். எல்லாரும் என்ன கவனிங்க, உங்க ஏடிஎம்ல 0 பேலன்ஸ். நான் என்ன ஒரு லைஃப்ல ஒரு பாடம் கற்றுக்கிறேன்னா, எனக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கிறது, பர்சனல் அக்கௌண்ட். இந்த பர்சனல் அக்கௌண்ட்ல யாராவது அங்கங்க கைமாத்து கேட்பாங்க, இங்க வாங்கய்யா 1112 ரூபா கிடக்கிறது, 12 ரூபா தாரேன், 1000 ரூபாய் நான் எடுக்க மாட்டேன். 12 ரூபா கடன் தாரேன், ஆனா நான் 1000 ரூபாய் எடுக்க மாட்டேன். அவ்வளவுக்கு நான் அந்த பேங்கோடு ஆண்டவர் சமூகத்தில் ஒரு ஒப்பந்தத்தை பண்ணி இருக்கிறேன். யாரை வச்சுனா இந்த வசனத்தை வச்சு ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறேன். எத்தனை பேருக்கு இது விளங்குதுன்னு தெரியல. இன்னைக்கு அதை அபியசித்துக் கொள்ளுங்கள். நான் அதை அபியசித்து வருகிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டுல கர்த்தர் சொல்றாரு, பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நான் தருகிறேன். நிபந்தனை என்னன்னா, இல்ல என்ற வார்த்தை உங்க வாயில வரக்கூடாது. உங்களுக்கு 1 சென்ட் இடம் இருக்கு, ஒரு சென்ட் கூடி இடம்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த இடம் உங்க கையிலிருந்து பறிக்கப்படும். இருக்குன்னு சொல்லுங்க, இருக்குன்னு சொல்லுங்க. அது
உங்களுக்கு அது ஆசீர்வாதம். சும்மான ஆசீர்வாதம் அல்ல, பரிபூரண ஆசீர்வாதம். நம்பர் 2, சங்கீதம் 16:11. சங்கீதம் 16:11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உமது வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். 1 பரிபூர்ண ஆசீர்வாதம், 2 பரிபூர்ண ஆனந்தம். சொல்லுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, பரிபூர்ண ஆனந்தம். எல்லாரும் கவனிங்க, யாருக்கு பரிபூர்ண ஆனந்தம்? ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவி. நம்ம மார்க்கத்துக்கு பேர் என்ன மார்க்கம்? ஜீவ மார்க்கம். பொய் பேச மாட்டோம், திருட மாட்டோம், பிறருக்கு சண்டையை மூட்டிவிட மாட்டோம், எல்லாருக்கும் மாதிரியாயிருப்போம், கனம் பண்ணுவதில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுவோம், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்போம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் எனக்கு என்ன கிடைக்கும்? பரிபூரண ஆனந்தம். வேதம் சொல்லுகிறது, உம்முடைய சமூகத்தில் என்ன உண்டு? பரிபூரண ஆனந்தம். உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம். என்ன 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 ஆனந்தம்? பரிபூரண ஆனந்தம். வீடுனா சண்டை வரும், வீடுனா ஏற்றத்தாழ்வு உண்டு, வீடுனா பிரிவினை உண்டு, பிள்ளைனா நம்ம ஸ்டிக் பண்ணுவோம், கண்டிப்போம், கண்டித்துணர்த்துவோம், அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்வோம். அதில் ஒரு சலசலப்பு உண்டாகும். அது 100% ஒத்துக்கொள்கிறேன். என்றைக்கும் ஒரு வீடு சமாதான கேடாக இருந்தால், என்றைக்கும் சண்டை போடுகிற வீடாக இருந்தால் அந்த வீடு எப்படி இருக்கும்? ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் இந்த ஆண்டுல என்ன ஆனந்தம்? பரிபூரணத்துக்கு மேல வேடை இல்லை, வார்த்தையே இல்லை. பரிபூரணத்திற்குள்ள எக்ஸாம்பிளுக்கு கடுகு. என்னது? கடுகு. நீங்க எங்க உரசினாலும் அதுக்கு என்ன இருக்காது? உரசல் எங்கேயாவது சின்ன ஏதாவது துருசு, அது ஏதாவது ஒரு என்னது இருக்காது? தறி இருக்காது. இன்னைக்கு கர்த்தர் சொல்லாரு, பரிபூர்ண ஆனந்தத்தை நான் உனக்கு தர. அது 2 வசனத்தை கொண்டு கோட் பண்ண போறேன். 2 வசனத்தை கொண்டு அதை நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். 2 கொரிந்தியரின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 7:4. மிகுந்த தைரியத்தோடு உங்களோடு பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன், எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலும் பரிபூர்ண சந்தோஷமாயிருக்கிறேன். இது எந்த சூழ்நிலையில யாருக்கு எப்படி எழுதப்பட்டது என்பதை உங்களுக்கு விளக்க போறேன். பவுல் என்கிற தேவ மனுஷன் கொரிந்தில் உள்ள அவரை நேசித்த, அவரோடு அந்த சபையில ஐக்கப்பட்ட ஜனங்களுக்கு சொல்லுகிறார், மிகுந்த தைரியத்தோடு உங்களோடு நான் பேசுகிறேன், உங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். நல்லா புரிஞ்சுக்காங்க. உங்க பாஸ்டர் 25 ஆண்டுகள் ஊழியம் செய்யும் பொழுது உங்க பாஸ்டர் உங்களை குறித்து என்ன மேன்மை பாராட்டணும்? நீங்க உங்க ஊழியக்காரனை கண்கலங்காம பார்த்துக்கிட்டீங்க, உங்க ஊழியக்காரனை பட்டினி போடாம பார்த்துக்கிட்டீங்க, உங்க ஊழியக்காரனுடைய துக்கத்தில் பங்காளி ஆனீங்க, உங்க ஊழியக்காரனோட கடைசி வர கை கோர்த்தீங்க. இந்த ஸ்டேட்மெண்ட பவுல போல உங்களை நான் சொல்லணும். மிகுந்த தைரியத்தோடு, எப்படியா? ஸ்ட்ராங்கோட, மிகுந்த தைரியத்தோடு உங்களோடு பேசுகிறேன், உங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். சபையே, கொஞ்ச நேரத்துக்கு முன்ன உங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டினேன், உள்ளத மேன்மை பாராட்டினேன். 67 என்கிறது ஒரு பெரிய சங்கியை எண்ணிக்கை. இப்படி
நான் உங்களுடைய விசுவாசத்தை குறித்து, உங்களுடைய பரிசுத்தத்தை குறித்து, உங்களுக்கு சபைக்கும் இருக்கிற தொடர்பை குறித்து, உங்களுக்கும் இந்த சபை போதகரோடு இருக்கிற தொடர்பை குறித்து நான் மேன்மை பாராட்டணும். ஆறுதல் நிறைந்திருக்கிறேன். உங்களை குறித்து ஆறுதல் நிறைந்திருக்கிறேன். எங்களுக்குண்டான சகல உபத்திரவத்திலையும் பரிபூர்ண சந்தோஷத்துக்கு கூட நின்னீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதலால் சபையே, ஒரு பவுல் அந்த சபையை ஸ்தாபிப்பதற்கு பட்ட பிரயாசம், வடித்த கண்ணீர், அவன் பட்ட அடிகள், அவன் பட்ட காயங்கள், ஆனால் அதுல அந்த தோள் கொடுத்த ஜனங்களுக்கிட்ட நின்று சொல்லுகிறான், நான் உங்ககிட்ட இவ்வளவெல்லாம் பார்த்தேன், இதிலெல்லாம் நீங்க என் கூட இருந்தீங்க, நான் இதெல்லாம் கூட இருந்தால் உங்களுக்கு ஒரு பரிபூரண ஆனந்தம், சந்தோஷம் உங்ககிட்ட இருக்கிறதை நான் நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபைகளை உங்களுக்கு அறிவிக்கிறோம். 2ஆம் வசனம், அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே உதாரத்துவமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். அந்த 2ஆம் வசனத்தை நீங்க ஸ்கிரீன்ல இருந்து மாற்றக்கூடாது, எல்லாரும் என்ன கவனிங்க. இந்த ஆண்டுல உங்க லைஃப்ல ஒரு பெரிய லைஃப் சேஞ்ச் உண்டாக போகுது. வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாக போகிறது. பவுல் கொரிந்தியருக்கு, கொரிந்தில் உள்ள மக்களுக்கு சொல்லுகிற ஒரு பெரிய ஆலோசனை, கண்டதை பார்த்து சொல்லுதாரே, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் சோதிக்கப்படுகையில், ராஜ்யம் கிறிஸ்தவத்துக்கு டெட் அகைன்ஸ்ட், அதுவும் இயேசு கிறிஸ்துவுடைய மார்க்கத்தாரை கல்லறிகிறது, அவர்களை இல்லாமலாக்குவது, என்னை போல பிரசங்கியை அட்ரஸ் இல்லாம ஆக்குகிற ஒரு அனுபவத்தில் இருக்கிற காலத்தில் அவரோடு இணைக்கப்பட்ட கொரிந்து சபையினுடைய மக்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் மகா உபத்திரவத்தில் சோதிக்கப்படுகையில், நீங்க கைத்தட்டு பாடுவதற்கு உங்களுக்கு சுதந்திரம் இல்லாதிருந்த காலத்தில், நீங்கள் தேவனை ஆராதிப்பதற்கு ஆலயத்துக்கு வருவதற்கு தடை இருந்த காலத்தில் நீங்க ஏன் கூட தோள் கொடுத்தீங்க. அது நிமித்தம் உங்களுக்கு கொடிய தரித்திரம் உண்டானது. ஆனா அந்த தரித்திரத்திலிருந்து நீங்க நான் விசுவாசிக்கிற, நான் நம்புகிற ஏசப்பாவோடு நீங்க பிரயாணப்பட்டீங்க. உங்களுக்கு பரிபூர்ண சந்தோஷமும் ஆண்டவர் கொடுத்து உதாரத்துமாய் அவர்கள் கர்த்தருக்கு கொடுக்க, தரித்திரத்தில் கொடுக்க அவர்களுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். இந்த ஆண்டுல கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, நிறைவா இருக்க சொல்ல கர்த்தருக்கு கொடுக்கலாம். தரித்திரத்தில் கொடுக்கிற அனுபவம் நமக்குள்ளே எத்தனை பேருக்கு இருக்கிறது? பல நேரத்தில் நம்ம சொல்லுகிற ஒரு வாசகமாகும், மனைவி வச்சு சமாதானம் இல்லை, கணவனை வச்சு சமாதானம் இல்லை, பிள்ளைகளை வச்சு சமாதானம் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரங்களை வைத்து சமாதானம் இல்லை. ஆனால் அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் சோதிக்கப்படுகையில், கொடிய தரித்திரத்தில் அவர்கள் கடந்து சென்ற பொழுது தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினால, நான் உங்கள்கிட்ட சொல்லுதேன், 2 கையை வச்சு கூப்பி கேட்கிறேன், வெசனமாய் இந்த இடத்துல ஒரு காணிக்கை போடாதீங்க. வெசனமாக வெந்துருகி ஒரு ஊழியக்காரனுக்கு காணிக்கை கொடுத்துடாதீங்க. வாங்குறவனுக்கும் சமாதானம் இல்லை, வாங்குகிறவனுக்கும் ஆசீர்வாதம் இல்லை, கொடுக்கிறவனுக்கும் ஆசீர்வாதம் இல்லை. மிகுந்த உபத்திரவத்தில் ஒன்று கொடுத்து பாருங்க, அது உங்களுக்கு நன்மை உண்டாகும்.
பல நேரத்தில் என்னை ஒப்பிட்டு பார்த்து கொள்வேன். ஒரு காலத்தில் நான் இருந்த பக்கத்து வீட்டில் கடன் வாங்கி காணிக்கை கொடுத்த ஒரு காலம் இருக்கிறது. ஒரு நாள் நான் உணர்த்தப்பட்டேன், கடன் வாங்கி மட்டும் என்ன கொடுக்கக்கூடாது, காணிக்கை கொடுக்கக்கூடாது. அதை ஏற்றுக்கொண்டார் ஆண்டவர். இன்னைக்கு கடன் வாங்கி காணிக்கை கொடுக்கிறதை நிறுத்த கர்த்தர் உதவி செய்தார். இந்த காலையிலே 1 பரிபூரண ஆசீர்வாதம், 2 பரிபூரணமான ஆனந்தம். நம்பர் 3, உபாகமம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு வசனம் 28:11. உபாகமம் 28:11. உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். நம்பர் 3, பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சிக்காங்க, யாரோ இருக்காங்க தெரியாது, ஆனா உங்க கூட்டு விசுவாசி. அவங்களுடைய முகத்தை பார்த்து முகம் பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷம் உங்களுக்கு நன்மை உண்டாக போகிறது. சத்தம் போட்டு உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்ல சொல்லுங்க பாப்போம். லெஃப்ட் அண்ட் ரைட். எஸ். ஆனா எப்படி உண்டாகணும்னா என்ன செய்ய போறோம், இப்ப படிக்க போறோம். இது நீங்க படிச்சுட்டு தான் நீங்க வீட்டுக்கு போகணும். உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துல நம்மளை வச்சிருக்கிறாரு. ஒத்துக்கிட்டீங்களா? நீ எங்கேயோ பிறந்தீங்க, எங்கேயோ வாழ்கிறீங்க. இப்போ உங்களுக்கு உங்கள் பிதாக்கள் ஆணையிட்ட கொடுத்த தேசத்துல ஒன்ன ஆணையிட்டு கொடுத்து சத்தியம் பண்ணி கொடுத்த தேசத்தில் இருக்கிறீங்க. கர்த்தர் உன் கற்பக்கனி ஆசீர்வதித்திருக்க. சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு வீட்டில் போய் முடிஞ்சால் இங்க வச்சே 2 பிள்ளை 2 பிள்ளை 3 பிள்ளை 3 பிள்ளைய முன்ன நிறுத்தி சொல்லுங்க, இதுவரை நான் ஆசீர்வதிக்க விட்டுட்டேன், எங்க அப்பா என் பிள்ளை ஆசீர்வதித்திருக்கிறாரு. ஒருவேளை போன்லயாவது கூப்பிட்டு சொல்லி அவன் தலையில கையை வச்சு சொல்லணும், அவ கையில வச்சு சொல்லணும், என் கற்பக்கனி ஆசீர்வதித்திருக்கிறாருன்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உன் கற்பத்தின் கனியிலும். ஆனா பாவம் ஏழை மக்கள் ஒரு சின்ன குறிப்பில், பாஸ்டர் ஐயா இந்த சகோதரிக்கு இந்த சகோதரனுக்கு திருமணம் இத்தனை வருஷம் பிள்ளை கிடைக்கல, அப்படியும் ஒரு லிஸ்ட் இங்க உள்ள வருகிறது. நீங்களும் ஜெபம் பண்ணுதீங்க. அப்படிப்பட்ட ஸ்தானத்தில் நீங்க யாருக்கிட்ட சீட்டு எழுதி கொடுக்காம, என்ன எழுதி கொடுக்காம, எந்த பிரேயர் ரெக்வெஸ்ட் செய்யாம உங்களுக்கு ஒரு கற்பக்கனி தந்திருக்கிறார். வலது கரத்தை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. இந்த பிள்ளைய பல நேரத்தில் சாபம் போட்டமே, இந்த பிள்ளை ஏமல பிறந்தேன்னு சொன்னமே, முட்டாள்னு சொன்னமே, அறிவில்லாதவன் சொன்னமே, கீழ்ப்படியாதவன் சொன்னமே, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆண்டுல உன் பிள்ளையை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். உன் பிள்ளைக்கு உனக்கு கொடுப்பேன் என்று தேசத்தை கொடுத்தேன். பெரிய வீடோ, அந்த வீடை உனக்கு உட்கார வச்சு சமாதானமா வாழ வச்சேன். உன் கற்பக்கனி ஆசீர்வதித்தேன். ஒரு நோய் இல்லாத ஒரு பிள்ளை உனக்கு தந்தேன், அழகுள்ள பிள்ளையை தந்தேன். ஆனா நீ பல நேரத்தில் அதுல திருப்தி இல்லாதவனாய் இருந்தாய். உன் பிள்ளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். உன் மிருக ஜீவனினுடைய பலன் என்னது? சோத்திரம். விசுவாசிக்கு சொல்லுதேன், இடம் இருக்கிறவங்க யாரு? உள்ள இடத்துலயாவது 10 ஆடை கூட வளர்க்க சொல்ல மாட்டேன், முடிந்த வரையில் ஒரு 2 ஆடாவது நீங்க வளர்த்தீங்கன்னா அதுக்கு என்ன கிடைக்குமா? பைபிள் சொல்லுது, பலன். சோம்பேறியை கர்த்தர் ஆசீர்வதிக்கவில்லை, சோம்பேறியை உயர்த்தினதில்லை. உங்களுக்கு இருக்கிற இடத்துல உங்க தொழிலை டெவலப் பண்ணுவதற்கு என்ன முகாந்தரமோ அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அபியசிக்க வேண்டும். பைபிள் சொல்லுது, உன் மிருக ஜீவனிலும் உன் நிலத்தின் கனியிலும். கர்த்தர் சொல்றார், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண
நன்மை உண்டாக கட்டளையிடுவேன். இந்த ஆண்டுல இதை பிடிக்க தயாரா? அதுல நம்ம ஆட்கள், நம்ம பாஸ்டமா மாதிரி என்னென்ன செடி இருக்கிறதோ அந்த செடியை நம்ம வளர்த்துவோம். அதனால நிலத்தை இதுவரையும் சும்மா போட்டிருந்தவங்க இன்னைக்கு தொட்டு நீங்க என்ன செய்யணும்? வேலை செய்யணும். உபாகமம் 30:8-9 உபாகமம் 30:8. நீயோ மனம் திரும்பி கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து எல்லா கற்பனைகளின்படி செய்வாய். அப்பொழுது உனக்கு நன்மையும் உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கற்பத்தின் கனிகளிலும், மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார். கரங்களை தட்டி இந்த நன்மையெல்லாம் செய்ய ஆண்டவர் ரெடி. ஆனா நீ என்ன செய்யணும் சொல்லுங்க? மனம் திரும்பணும். The God நிபந்தனைக்கு உட்பட்டு நம்மளை கனம் பண்ணுகிறவர், டைம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு கொண்டு வந்து உயர்த்துகிற ஆண்டவர். நீயோ மனம் திரும்பி யாரு சத்தத்துக்கு? கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால், இன்று நான் உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படி, நியமங்களின்படி, உன் கற்பக்கனியிலையும் உன் நிலத்தின் கனியிலும் உன்னுடைய எல்லா காரியத்திலையும் என்ன தருவார்? பரிபூர்ண நன்மையை தருவார். ஏற்றுக்கொள்கிறீங்களா? ஏற்றுக்கொண்டு ஆகணும். இந்த வருஷத்தில் உங்களை சிறந்திருக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். சிறந்திருக்க பண்ணணும். இதெல்லாம் நம்ம சரி செய்யணும், இதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணணும், இதெல்லாம் தூக்கி தூர எறியணும் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 33:6. எரேமியா 33:6 சீக்கிரம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. நம்பர் 4, பரிபூர்ண சமாதானம். சொல்லுங்க. சும்மா சாதாரணமான சமாதானம் இல்லை. இந்த சமாதானம் எப்படி வரும்? இதோ நான் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன். எல்லாரும் நீங்க ஜெபம் பண்ண சொல்ல ஒரு காரியத்தை விடக்கூடாது. நீங்க காலையில் எந்திரிச்ச உடனே இன்னைக்கு நான் வேலை செய்யக்கூடிய, இன்னைக்கு நான் போகிற இடத்துல நான் சோர்வாக வரக்கூடாது, நான் ஆரோக்கியம் உள்ளவனாக வர வேண்டும். அப்படி ஜெபம் பண்ணுவீங்களா? சொல்லணும். இதோ எனக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணி. ஒவ்வொரு நாள் நீங்க எதை கேட்கீங்களோ கேட்க சொல்ல ஒன்று கேட்டணும். எனக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி. நம்ம சரீரத்தில் என்ன பலவீனம் இருக்கு நமக்கு தெரியாது. அவ்வப்பொழுது அங்கங்க வலிக்கும். ஆனா அந்த காரியங்களை கர்த்தர் குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானம். பலவீனப்பட்டவனுக்கு, வீட்டில் சமாதானம் இல்லாதவனுக்கு சமாதானம் கிடைக்காது. கர்த்தரிடத்தில் சௌக்கியமும் கர்த்தரிடத்தில் ஆரோக்கியம் பெற்றுக்கொள்ளுகிறவனுக்கு அவர் குணமாக்கிட்டாருனா அவனுக்கு பரிபூர்ண என்னது சமாதானத்தை தருவார். சமாதானத்தை இழந்து நிற்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானம் உங்களை தேடி வந்திருக்கிறது. சங்கீதம் 29:11 யோவான் 14:27 திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 29:11 கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அவர் அருளி. கரங்களை தட்டி. எவ்வளவு பெரிய தெய்வத்தை ஆராதிங்க. சும்மா நீங்க சோதனம் 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 போட்டுக்கிட்டு போகிற தெய்வம் இல்ல. அவர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். நீங்க வந்ததோட ஒரு பெரிய தெம்பு உங்க உடம்புல வந்திருக்கு. உங்க மனசுக்குள்ள கர்த்தர் ஏவி இருக்கிறாரு.
தமது ஜனத்திற்கு என்ன கொடுப்பாரு? சமாதானம் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு காலையில் ஆண்டவர்கிட்ட சொல்லும், ஆண்டவரே பல நேரத்தில் சமாதானம் இல்லை, உடல்ல பிரச்சனை, கண்ணு சரியா பத்த மாட்டுக்கு, காது கேட்க மாட்டுக்கு, இந்த கை உழையுது, ராத்திரி படுத்தால் தூக்கம் இல்லை. ஒத்துக்கொள்கிறேன், உண்மைதான், நானும் சில இடத்துல அதை அனுபவித்திருக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் சொல்லுதாரு, என் ஜனத்துக்கு நான் பலம் கொடுப்பேன். ஆமா சொல்லுங்க, என் ஜனத்துக்கு சமாதானத்தை அருளுவேன், அந்த சமாதானத்தினால் அவர்களை ஆசீர்வதிப்பேன். யோவான் 14:27 இயேசப்பா சொல்லுதாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்க பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும், கரங்களை தட்டி கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பூரண சமாதானம் வேணுமா? இயேசப்பாட்ட வந்துருங்க, இயேசுவை அப்படி அண்டி பிடித்துக் கொள்ளுங்க, பட்டி பிடித்துக் கொள்ளுங்க. அவர் தன்னுடைய சமாதானம், மை பீஸ், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதா. எதை குறித்து பயப்படாதீங்க, மலையை கீழே விழுந்தாலும் நான் அசர மாட்டேன், எனக்கு ஒரு சமாதானம் தருகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். இனி நான் சொல்ல போகிற வசனம் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச வசனம் தான். பிலிப்பியர் 4:6-7. பிலிப்பியர் 4:6-7. நீங்கள் பக்கத்தில் கையை பிடி சொல்லுங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ரகசியத்தை சொல்ல கொடுக்கிறேன். உங்க ஜெப குறிப்பு, சில ரகசிய ஜெப குறிப்பு உங்களுக்கு ஏசப்பாவுக்கு மட்டும்தான் தெரியணும். பொதுவில் ஜெபிக்கிற ஜெபம் இருக்கிறது, பகிரங்கமாய் ஜெபிக்கிற ஜெபம் இருக்கிறது, ஆனால் ரகசியமாய் ஜெபிக்கிற ஜெபமும் இருக்கிறது. நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் உங்கள் விண்ணப்பங்களை என்னதோட, அதனால தான் ஜெபம் பண்ண சொல்ல முத ஸ்தோத்திரம் சொல்லுங்கன்னு சொல்லுது. நாங்கள் ஸ்தோத்திரத்தினால என்ன பெருகும்? சில வாய் என்ன அடி அடித்தாலும் சரி, வாயில் என்ன செய்யாது, ஸ்தோத்திரம். கையை தூக்குங்கன்னு சொன்னால் நம்ம டெம்பர் அனுப்போம். ஆஸ்பத்திரியில் காத்து கிடக்கு, இப்படி கை கட்டி நிற்க வைப்பாரு. ஆதலால் சபையோடு, விசுவாசத்தோடு, விசுவாச பிள்ளைகளோடு நீங்க ஜெபத்தில் உங்க வேண்டுதலை தெரிவித்துக் கொண்டே இருக்கணும். அந்த 7ஆம் வசனம் என்ன ரொம்ப காரியத்தை படிப்பிச்சிச்சு. வாசிங்க. இங்கதான் பாயிண்ட். மனுஷனுடைய புத்தி யுக்திக்கு மேலாக ஒரு தேவ சமாதானம் இருக்கு. டீச்சர் வாசிங்க அதை. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்க சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக, இதுதான் ஃபார்முலா, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளப்படும். சமாதானம் வேணும்னா 2 இடம் அட்டாச் பண்ணணும். நம்பர் 1, இருதயத்தில் சமாதானம் வந்தா சிந்தையும் சமாதானமா இருக்கும். ப்ளீஸ், இந்த சிந்தனையில் இருக்கிறதெல்லாம் தூக்கி எடுத்து எறிந்து, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன செய்யணும்? காக்கணும். எனக்கு நீங்க யாரெல்லாம் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு ஒரு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய எக்ஸாம்பிள், என்னை தைரியப்படுத்துகிற, கனப்படுத்துகிற, என்னை இவ்வளவுக்குள்ளாக கொண்டு வந்த ஒன்று இருக்கு. இதுக்கு விரோதமாக, இதுக்கு எதிரான ஒரு காரியத்திற்கு உங்க பாஸ்டர் உடன்பட்டே போக மாட்டாரு. என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே,
ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை என்பது சமாதானமா வாழணும். இன்னைக்கு நம்மளை கர்த்தர் எடுத்துக்கொண்டால், எந்த கஷ்டம் இல்லாம நான் கர்த்தரிடத்துல போயிருக்கிறேன், போவேன் என்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் வேண்டும். சுமைக்காதங்க. மற்றவங்களிடத்துல போய் அந்த பாரத்தை வாங்கி நமக்குள்ள சமாதானத்தை கெடுத்துறாதீங்க. கர்த்தரை மாத்திரம் நோக்கி பாருங்க. சமாதானம். இன்னைக்கு உங்கள்கிட்ட திருப்பி கேட்குறேன், எத்தனை பேர் படுத்தவொடனே தூங்குறீங்க? எத்தனை பேர் நிம்மதியாக படுத்து காலையில் எந்திக்கிங்க? பலதை சிந்திக்காதீங்க. சிந்திக்க சிந்திக்க உங்கள் சிந்தனை மண்டலத்தை உங்களை வேறொரு உலகத்தில் கொண்டு விட்டுரும். வேண்டாம். கடைசியாக 2 வசனத்துக்குள்ள உங்களை உங்கள் வீட்டுக்கு நான் அனுப்ப போகிறேன். அல்லேலூயா. வாசிக்கலாமே. 1 தீமோத்தேயு 1:4. ஒரு ஆள் யோவான் 1:16 எடுத்துக்கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 1:14 14. நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடு அன்போடு கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று. எல்லாரும் கவனிங்க. இனி சொல்ல போகிற பாயிண்ட்ங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் டக்குன்னு உள்ள வாங்கிக் கொள்ள முடியாது. அதை உங்க உள் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று அதை கொஞ்சம் விவரிக்க ஆசைப்படுகிறேன். கிருபை என்றால் என்ன? கிரேஸ். தகுதி இல்லாத இடத்துல உங்க பாஸ்டர் இதுக்கு உள்ள கொண்டு வரதுக்கு நான் தகுதியே இல்லை. நீங்க இருக்கிறீங்களா? இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் நீங்க உட்காருவதற்கு யாரும் தகுதியற்றவன். உங்களுக்கு ஒரு சேரை போட்டு ஒரு ஃபேனை போட்டு அந்த டைல்ஸ்ல இருந்தா உங்க கால் குளிரும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மேட்டை போட்டு ஒரு ராஜா வீட்டு பிள்ளையாக இங்க ஏன் உட்கார வச்சிருக்காரு தெரியுமா? இவ்வளவு ஒரு பெரிய மைக்குக்கு முன்ன இது ஒரு மகா பரிசுத்த ஸ்தலத்துல எனக்கு இந்த ஒரு வஸ்திரத்தை போட்டுட்டு இந்த இடத்துல என்ன உட்கார வச்சிருக்கிறார் பத்தியலா? இதுக்கு நம்ம 2 சைடுலையும் தகுதியற்றவன். சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, தகுதி அற்றவன். ஆனா தகுதியற்றவனை கொண்டு இப்ப வெளியில இருந்து ஒரு ஆள் வந்து ஏ அப்ப என்ன கெட்டப்பான நிலையிலே நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். இந்த தகுதி இல்லாத இடத்துல தகுதிப்படுத்தி வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் என்ன பேரு? கிருபை. என்னது? கிருபை. இன்னைக்கு காலையில இந்த கிருபையை எல்லாரும் இன்னைக்கு பெற்றுட்டு தான் இந்த இடத்துல போனோம். தம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடு அன்போடு என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. அப்போ கிருபை பரிபூரணமாய் உங்க வாழ்க்கையில வரணும். என்னது? அப்போ நீங்க ஒண்ணு சொல்லணும், நான் இதுக்கு ஒன்றும் தகுதியற்றவன். நான் ஒரு சொந்த வீடு கட்டுவதற்கு தகுதியற்றவன். நான் ஒரு என்னது வாடகைக்கு இருக்கிறதுக்கு தகுதியற்றவன். நான் ஒற்றிக்கு உட்கார்ந்து இருக்கிறது தகுதியற்றவன். இந்த இடத்துல வந்து உட்காருவதற்கு நான் தகுதியற்றவன். ஆனால் என்னை தகுதியாக கொண்டு நிறுத்தியிருக்கிறீர். உங்க கிருபை எப்படி எனக்கு தருவீர்னா பரிபூரணமாய். எப்படி? பரிபூரணமாய் அந்த கிருபை உனக்கு தருவேன் மகளே. பரிபூரணமாய் அந்த கிருபை உன்னை தேடி வரும் மகனே. எங்கெல்லாம் உன்னை தகுதியற்றவன் என்று ஒதுக்கி கட்டினாங்களோ உங்களை கையை பிடிச்சு சொல்றாரு, அவர் கையில நீங்க அடங்கி இருந்துட்டீங்கன்னா உங்களை யாராக்குவாரு? தகுதியாக கொண்டு நிறுத்துவார். கையை பிடிச்சுக்கிடுவாரு. ஊரே உங்களை வேண்டான்னு சொல்ல இடத்துல அந்த இடத்துல என் பிள்ளை ஒரு நாள் கஷ்டப்பட்டான், என் பிள்ளை கண்ணீர் வடிச்சான், என் பிள்ளை சாட்சி இல்லாம இருந்தான், ஒழுக்கக்கேடா இருந்தான், இப்ப என் கையில வந்துட்டான், நான் அவனை உயர்த்துவேன் என்று தகுதி இல்லாத எங்கெங்கெல்லாம் இடம் இருந்துச்சோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு நிறுத்துவாரு. உங்க பிள்ளைகளை கொண்டு நிறுத்துவாரு. உங்க சந்ததிகளை கொண்டு நிறுத்துவாரு. உங்களை நிறுத்துவார். அதை பிடித்துக்கொள்ள தயாரா? ஒரே ஒரு வசனம் தான். இனி நான் இந்த பிரசங்கத்தை நிறைவு செய்ய போகிறேன். யோவான் 1:16. யோவான் 1:16 அவருடைய பரிபூரணத்தினால்
கிருபையின் மேலே கிருபை பெற்றோம். அவர் யார் சொல்லுங்க, வசனத்தை படிங்க. அவர் யார்? அவர் பரிபூரணமானவர். இஸ்ரவேலுக்கு ஒரு நியமம் உண்டு, இஸ்ரவேலனுக்கு ஒரு சட்டம் உண்டு. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவன் ஆலயத்துக்கு வரும் பொழுது 1 வயது நிறைந்த ஊனமற்ற பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டிய ஆசாரியங்கிட்ட கொண்டு வரணும். அந்த ஆசாரியன் என்னதெல்லாம் கவனிக்கணும்னா, அதனுடைய கரங்களை பார்க்க வேண்டும். 10 விரல் இருக்கிறதா? அந்த ஆசாரியன் 10 காலில் உள்ள விரல்களை பார்க்க வேண்டும். அந்த ஆசாரியன் 2 செவி இருக்கிறதா, மூக்கு சரியா இருக்கிறது, 2 கண் இருக்கிறதா என்று அவன் பார்த்து அவன் சர்டிபிகேட் பண்ணி அவன் பரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டு, எங்க பரிசுத்த 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 ஸ்தலத்தில் கொண்டு அவன் பலியிட வேண்டும். அப்படி ஒரு பலியாக பரலோகம் நிர்ணயித்த பரிபூரணம் உள்ளவராகும் நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் சொல்லுதாரு, நீ நான் மட்டும் பரிபூரணப்பட்ட போதாதுப்பா, என் கூட வருகிற எல்லாவனுக்கும் பரிபூரண கிருபைய நான் கொடுக்க விரும்புகிறேன். காதுள்ளவன் கேட்டுக்கொள்ள கடவன். இன்னைக்கு காலையில் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி முன் வைக்கிறேன். நீங்க வீட்டில இருந்து எந்த நிலையில வந்தீங்க, எந்த சூழ்நிலையில இருந்து வந்தீங்க? உங்களை ஒரு புதிய மனிதனாக இன்னைக்கு ஆண்டவர் மாற்றி ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு நம்பிக்கை உங்களுக்கு தந்து இங்கிருந்து புறப்பட வைக்க போறாரு. நான் இந்த 5 காரியத்தை மறுபடி உங்களுக்கு ஞாபகப்படுத்தி நினைப்பூட்டுகிறேன். நம்பர் 1, நான் இந்த ஆண்டு உங்களுக்கு தரப்போகிற மேன்மை என்பது பரிபூரணமான ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? பரிபூரணமான ஆசீர்வாதம். 2, நான் இந்த ஆண்டு உங்களுக்கு தரப்போகிறது பரிபூரண ஆனந்தம். நான் இந்த ஆண்டு உங்களுக்கு தரப்போகிறது 3வது பரிபூரண நன்மை. யாரெல்லாம் டைரி வாங்கலையோ கண்டிப்பா ஒரு டைரி வாங்கி இந்த நோட்ஸ் எடுத்து வசனத்தில் வளருங்க. நம்பர் 4 பரிபூரண சமாதானம். ஒரு பரிபூரண சமாதானத்தை இந்த ஆண்டு உங்களுக்கு தரப்போகிறார். நம்பர் 5 நான் பரிபூரண கிருபையை தரப்போகிறேன். ஆனபடியினால் இந்த காலையிலே இந்த சத்தத்தை கவனிக்கிற சபையாரை பார்த்து கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார், இந்த ஆசீர்வாதத்தோடு உங்க வீட்டுக்கு போங்க. நான் பரிபூரணம் அளிக்கும் கர்த்தர், நான் பரிபூரணம் அளிக்கும் கர்த்தர். இதை நீங்க பெற்றுக்கொள்ளணும், இதை அனுபவிக்கணும், இதை ஏற்றுக்கொள்ளணும், இதன்படி வளரணும் என்று வாழ்த்தி நான் உங்களிடத்தில் விடைபெறுகிறேன். கண்களை மூடுவோம், செபிப்போம். மகா பரிசுத்தரும் நீதிபரரும் நியாயாதிபதியுமாயிருக்கிற நல்ல ஆண்டவரே, பரிபூரணம் அளிக்கும் கர்த்தர் என்ற தலைப்பில் மிக தெளிவாக சத்தியத்தை தம் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினீர். இதன்படி வாழ்ந்திருக்க வளர்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யும். சபையாகிய சரீரத்தில் எங்களை பங்காளிகளாக்கி இந்த வார்த்தை அனுப்பினதற்காய் ஸ்தோத்திரம். துதிகன மகிமையாம் எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் மீட்பெரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியமும் நாம் அனைவரோடு நாம் கேட்ட தெய்வ வார்த்தையோடும் சகல பரிசுத்தவான்களோடும் தேவ கிருபை என்று நிலைத்திருப்பதாக. சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.